அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அறிவு நிலா. இந்த பாடப்பகுதியில் நம்ம இன்னைக்கு ஒரு விடுகதைகளை பார்க்க போகிறோம். அதாவது கவிநிலா, தன்மதி, அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். 3 பேரும் விளையாடி கொண்டிருந்தார்கள். வெளியே சென்றிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அவர்களை கண்டதும் மூவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர். இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார். அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி. மூவரும் தாத்தா பாட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டார்கள். நான் சில விதிமுறைகளை சொல்வேன், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி. சரி என்று மூவரும் ஆர்வத்துடன் தலையாட்டினர். தாத்தாவும் பாட்டியும் வெளியில் சென்று வீட்டிற்கு வருகிறார்கள். வந்தவுடன் மூவருக்கும் மகிழ்ச்சி. ஏனென்றால் கவிநிலா, தன்மதி, அழகன் மூவருக்கும் தாத்தாவும் பாட்டியும் புதிர் போட்டு விளையாடலாம் என்று கூறியிருந்ததால் மிகவும் மகிழ்ச்சி கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன். அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம். இப்போது முதல் புதிர் அழகனுக்கு எங்கே, பதில் சொல் பார்க்கலாம் என்றார் பாட்டி. மேலும் அது உனக்கு சொந்தமானது. ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன என்றார் பாட்டி. உனக்கு சொந்தமானது, ஆனால் உன்னை தவிர மற்றவர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவர். அது என்ன என்று பாட்டி கேட்டார். என்னது, எனக்கு சொந்தமானதை என்னை விட பிறர் தான் அதிகம் பயன்படுத்துவார்களா? அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியந்தபடி கேட்டான் அழகன். என்னது, எனக்கு சொந்தமானதை மற்றவங்க பயன்படுத்துவாங்களா? அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியப்போடு பார்த்தான். இருக்கிறதே, சற்று சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாய் என்றார் தாத்தா. எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்று கூறி சிந்திக்கத் தொடங்கினான் அழகன். கவிநிலா விடையை கண்டுபிடித்து விட்டாள். எனக்கு தெரியும் என்று கையை உயர்த்தினாள். தெரிந்தாலும் விடையை கூறக்கூடாது. இது அழகனுக்கான வாய்ப்பு, அவன் கூறட்டும் என்றார் பாட்டி. இந்த புதிர் அழகனுக்கானது, அதனால் அழகன் தான் சொல்ல வேண்டும் என்று பாட்டி கூறினார். அழகன் தனது உடைமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்தான். அனைத்தையும் அவர்தான் அதிகம் பயன்படுத்தி இருந்தான். மேசை மீது இருந்த அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது. குறிப்பேடாக இருக்குமோ? அதுவும் இல்லையே என நினைத்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதற்கான விடை அவன் மனதில் பளிச்சிட்டது. ஆகா, எனது பெயர்தானே அதன் விடை. அதைத்தான் என்னை விட மற்றவர் அதிகம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறார்கள் என்றான் அழகன். அடடா, அழகன் கண்டுபிடித்து விட்டான், பாராட்டுகள் அழகா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் பாட்டி. நம்மளுடைய பெயரை நம்மை தவிர்த்து மற்றவர்கள் தான் என்ன செய்வார்கள்? அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதனால் சரியான விடையை அழகன் கூறினான். அடுத்த புதிரை நான் போடுகிறேன். கவிநிலா பதில் கூற வேண்டும் என்றார் தாத்தா. ஓ, கேளுங்கள் தாத்தா என்று ஆர்வத்துடன் கவிநிலா தயாரானாள். ஒரு பை இருக்கிறது. அந்த பை முழுக்க பொருள்கள் இருக்கின்றன. இனி எந்த ஒரு சிறிய பொருளை போடவும் பையில் இடமில்லை. ஒரு பை முழுக்க பொருட்கள் இருக்கு, ஆனால் எந்த ஒரு பொருளையும் அதில் போட முடியாது. அந்த பையில் நீ ஒன்றை போட வேண்டும். அந்த பேகுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்றை போட்டே ஆகணும். ஆனால் பையில் சிறிது கூட எடை கூடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய வெயிட்டை அப்படியே இருக்கணும். எனில் நீ எதை போடுவாய் என்றார் தாத்தா. ஓ, எனக்கு கடினமான புதிரை கேட்டுவிட்டீர்கள் தாத்தா என்று செல்லமாய் சினிங்கினாள் கவிநிலா. எனக்கு மட்டும் கடினமான கேள்வியை கேட்டுட்டீங்க அப்படின்னு கவிநிலா என்ன பண்ணுறாளாம், சினுங்குகிறாள். ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறி சற்று சிந்தித்தாள். பிறகு அந்த பையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று கவிநிலா கூறியதும் அனைவரும் சிரித்தனர். அந்த பேகுக்குள்ளே, அந்த பைக்குள்ளே என்ன பண்ணுவேன், சின்னதாக ஒரு ஓட்டை போட்டால் அந்த ஓட்டையிலேருந்து ஒரு பொருள் என்ன பண்ணணும்னா கீழே விழுந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பொருளை அது மேலே போட்டுடலாம். சரியான விடைதான் கவிநிலா, வாழ்த்துக்கள் என்றார் தாத்தா. எனக்கு எளிமையாக புதிர் போடுங்கள் தாத்தா. எனக்கு எளிமையாக புதிர் போடுங்கள் பாட்டி என்றாள் தன்மதி. அப்படியா, சரி, புதிரை கேள். உன்னிடம் 250 நாணயங்கள் இருக்கின்றன. நான் உனக்கு ஒரு உண்டியலை தருகிறேன். அந்த உண்டியலில் 200 நாணயங்கள் மட்டுமே போட முடியும்.
காலியான உண்டியலில் ஒவ்வொன்றாக எத்தனை நாணயங்களை போட முடியும் என்றார் பாட்டி. ஸோ உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன், ஒரு காலியான ஒரு உண்டியலை தரப்போகிறேன். அதில் ஒவ்வொன்றாய் போட்டால் எத்தனை நாணயங்களை போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது புதிர் போலவே இல்லையே, 200 நாணயங்களை போட முடியும் என்றவள் உடனே சமாளித்து, இருங்கள் பாட்டி, நீங்கள் கேட்பதில் ஏதோ பொருள் இருக்கும். காலியான உண்டியலில் எத்தனை நாணயம் போடுவாய் என்று தானே கேட்டீர்கள். இதை சிந்திக்காமல் பதில் கூறிவிட்டேன். ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காதே, அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை. சரியா பாட்டி என்றாள் தன்மதி. அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். ஸோ ஒரு காலியான உண்டியலில் நம்ம ஒரு நாணயத்தை போட்டால் அந்த உண்டியல் என்ன பண்ணாது, காலியாக இருக்காது. அதனால் ஒரு நாணயம் என்பது சரியான பதில். போட்ட புதிர்களுக்கு மூவரும் அருமையாக விடை கண்டுபிடித்து விட்டீர்கள். இறுதியாக ஒரே ஒரு புதிர் கூறப் போகிறேன். அதற்கு முதலில் விடை கண்டுபிடிப்பவரே வெற்றியாளர் என்றார் பாட்டி. மூவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினர். ஒரு மனிதனிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பலமுறை கேட்கப்பட்டது. ஒரே கொஸ்டினை பலமுறை என்ன பண்ணுறாங்களாம், கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் வெவ்வேறு பதில்களை கூறினார். ஆனால் அவை அனைத்தும் சரியான விடைகள். அப்படியெனில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றார் பாட்டி. இங்கே என்ன கேள்வியை கேட்டிருப்பாங்க அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். மூவரும் அமைதியாகிவிட்டார்கள். தீவிரமாக சிந்தித்தார்கள். தமக்குள்ளவே எதையெதையோ பதிலாக நினைத்து ஆம் இல்லை என்பது போல் தலையசைத்து கொண்டார்கள். ஆஹா, நான் கண்டுபிடித்து விட்டேன். துள்ளி குதித்து எழுந்தால் கவினிலா. என்ன பண்ணுறலாம், நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு எழுந்திருக்கிறார். மற்ற இருவரும் அப்படியா, நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே, என்ன கேள்வி என்றார்கள். ஓ, எனக்கே தெரியவில்லையே என்றார் தாத்தா. தற்பொழுது நேரம் என்ன என்பது தானே அந்த கேள்வி. சரியா பாட்டி என்று கேட்டாள் கவினிலா. சரியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்புறமும் தற்பொழுது நேரம் என்ன, தற்பொழுது 1, 2 மணி அடித்தோடனே தற்பொழுது நேரம் என்ன 2, தற்பொழுது நேரம் என்ன 3 மணி, தற்பொழுது நேரம் என்ன. ஸோ இந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டுக்கிட்டே இருந்தால் பதில் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் கேள்வி ஒன்று என்பதை சரியாகவும் விரைவாகவும் கண்டுபிடித்து விட்டாயே. நீ கவினிலா அல்ல, அறிவுநிலா என்றாள் பாட்டி. எங்களுக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே. சரியான கேள்விதான். இல்லை, சரியான பதில்தான் என்றாள் தன்மதி. அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான். அனைவரும் பாராட்டு மழையிலும் நனைந்தாள் கவினிலா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம், கவினிலாவை பாராட்டி ரொம்ப அழகாக சொன்னீங்க அப்படி சொல்லி எல்லாரும் பாராட்டி கைத்தட்டி சிரிச்சாங்களாம். நன்றி.